இப்போ திருப்பதி கோவிலில் ஒரு நெரிசல கூட்டத்தில் இறந்தாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு நாள் நடக்கிறது. இல்லை டெய்லி 25,000 50,000 லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வந்துட்டு போகிற இடம். எவ்வளோ அசம்பாவிதம் நடக்கணும். இயற்கை அதுமாதிரி நடத்த விடவே இல்லையே. நெரிசல் கூட்ட நெரிசல் இருந்துட்டு அதுக்காக போகாமலே இருக்காங்க. நம்ம அழுவா சரி போனால் எல்லாருக்கும் கடவுள் கொடியாக கொடுக்குது. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, காசு கொடுங்கன்னு கேட்காதீங்க. வீடு பார்த்தாலும் நல்லாவே இருக்கும், இடம் நல்லா இருக்கும், தனி வீடாக இருக்கும், அப்பார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கும். பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க தனியாக வந்து நல்ல ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. நல்ல ஒரு நம்பரும் வித்தியாசமான நம்பராக இருக்கும். எல்லார் வீட்லையும் வாசல் சரியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் யாராச்சும். தனி வீடாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கட்டும், பெரிய 10 மாடி 12 மாடியாக இருக்கட்டும், நீங்கள் வேணால் எழுதி வச்சு பாருங்கள். வாஸ்து பார்க்குறாங்க வீடு எல்லாமே வாஸ்து சரியாக இருக்குமா? சார் இப்போ வீடை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சிம்ம லக்னத்துக்கு பார்த்துடலாம் சார். சிம்ம லக்னத்தை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு வீட்டை விட இடம் நல்லா பெரிய அளவில் இருக்கும். உண்மையிலே பழைய வீடு, இந்த காலத்தில் ஒரு இயற்கையான ஒரு பேர் சொல்கிற மாதிரி உள்ள இடம் கிடைக்காம இல்லை. இப்போ இந்த இடத்த சொல்லி இன்னாரோட வீடு இன்னாரோட இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் நீங்கள் வீடு வாங்குவீங்க, இடம் கட்டுவீங்க. அதில் ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு புராதான இலக்கியம், இலக்கணம் சம்மந்தப்பட்டது, மொழி சம்மந்தப்பட்டது. இந்த தமிழ் வாத்தியார் இருந்தாலும் அவர் வீட்டு பக்கத்துலம்பாங்க. நீங்கள் அந்த சிம்ம இலக்கணம் சொன்னீங்கன்னாலே அந்த எம்எல்ஏ வீட்டு பக்கத்தில், எம்பி வீட்டு பக்கத்தில், மினிஸ்டர் வீட்டு பக்கத்தில் அந்த தெரு தான், அந்த மினிஸ்டரோட அந்த வீட்டில் தெரு தான். அந்த வீட்டு பக்கத்தில் எங்கள் தாத்தாவே பெரிய ஜோசியர் தான், எங்கள் தாத்தாவே பெரிய தமிழறிஞர் தான், எங்கள் தாத்தாவே பெரிய இலக்கணவாதி தான், இலக்கியவாதி தான். எப்படி பொதுவாகவே ஒரு இடத்த அடையாளப்படுத்தக்கூடிய சிம்ம லக்னம். நீங்கள் வீடு வாங்கணுன்னாலே இப்போ பெருங்குளத்து பக்கத்தில் இந்த ரூபி லேண்ட்மார்க்னு போட்டாங்க. ரூபின்னு வைக்காம ரூபி லேண்ட்மார்க்னு வச்சாங்க. அதுவே லேண்ட்மார்க்காக வைக்கிட்டாங்க. அதுமாரி ஒரு சில இடங்கள் அடையாளத்தை படுத்துவதற்காகவே இன்னாரோட வீட்டு பக்கத்தில் இன்னார் வீடு, இன்னார் பேரன், இன்னார் அப்பா, இன்னார் பிள்ளை இப்படின்னு சொல்கிற இடத்து பக்கத்தில் பழைய பெரிய வீடு ஒன்று இடிஞ்சிருக்கும். அந்த வீட்டு பக்கமாம்மா பக்கத்தில் கூட ஒரு பெரிய மாட்டுக்கோட்டா மாரி ஒன்று இருக்குமே, பழைய போஸ்ட் ஒன்று பெருசாக இருக்குமே, ஒரு கொடியம்மா ஒன்று இருக்குமே, ஒரு தண்ணி டேங்க் இருக்குமே, இந்த ரோட்டு ஓரத்துலேயே இந்த 7 செங்கல் வச்சுருப்பாங்க. ஆமாம் சார், அந்த இடம் தான் சார். இந்த சிம்ம லக்னத்தை அடையாளப்படுத்துவதற்கு நல்லாவே இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் பேர் இக்கணுண்டு பேராக இருக்காது. இப்போ பொதுவாக முடிச்சுக்கிற பேர் இக்கணுண்டு எழுத முடியாது பாருங்களா, இவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த பேர் அந்த போர்டில் எழுதுனா உங்கள் பேர் வித்தியாசம் இருக்குமா, பேர் இருக்கும். அதுமாரி அப்பார்ட்மெண்ட்டும் வித்தியாசமான ஒரு அப்பார்ட்மெண்ட் பேர். அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு அண்ட் இடம் வீடு இது எல்லாமே ஒத்து போகுமா? இல்லை இவங்களை பொறுத்தளவுக்கு தனி வீடு தான். 4 வீடு 5 வீடு இருந்தால் நல்லது. இவங்க கூட்டத்தை விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே தனிச்சு இருக்கணும். அந்த வீட்டில் இருந்தாலும் இவங்க தான் கொஞ்சம் மேஜராக எல்லாத்தையும் இவங்க தான் முடிவு பண்ணுவார். எப்படின்னா ஒரு கார் பார்க்கிங்கில் இவர் மட்டும்தான் நிப்பாட்டணும், மற்றவன் நிப்பாட்ட மாட்டான். ஆனால் ஏன் 4 வீடு இருக்கும்போது 4 கார் இருக்கும்போது இவர் கார் இங்கிட்ட வைப்பார், அங்கிட்ட வைப்பார். சார் நான் இங்கிட்ட வச்சுக்கிறேன் சார், நீங்கள் என்கிட்ட வச்சுக்கோங்க பாரு. கேட்கலாம் மாட்டா, இவரே முடிவு பண்ணிக்குவார். அப்புறம் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கார் பார்க்கிங் எப்போ பார்த்தா சண்டை வரும். இந்த சிம்ம லக்னம் கார் வீட்டிலலாம் சண்டை இருக்காது, வீட்டுக்குள்ள சண்டை நமக்கு தெரியாது வச்சுங்களேன். நிலத்துலையும் இடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மனையில் அடிமனையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அங்கிட்ட இருக்குது சார், இங்கிட்ட இருக்குது சார், பாதை இருக்குது சார், பாதை இல்லை சார், என்னதான் பாதை, என்ன பாதை எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பாதை கொடுத்து விட்ருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டு போகிறது ஒன்றும் பாதை இருக்காது. பாதை கரடு முரடாக இருக்கும். நீங்கள் ரோடே சரி பண்ணாலும் அப்போ தான் குழி தோண்டி வைப்பாங்க. அட என்னடா, அப்போ தான் அந்த பிஎஸ்என்எல்லேருந்து 2 குழி வெட்டி வச்சுருக்கோம், இல்லை வாட்டர் போர்ட்லேருந்து 2 குழி வெட்டி வச்சுருப்பாங்க, இல்லை பக்கத்தில் பிஎஸ்ஆங்கடை தோண்டி வச்சுட்டு போயிடுவாங்க. மூட மாட்டேன். சிம்ம லக்னம், சிம்ம ராசி ஏஎல்பியாக போனிச்சுனாலும் ஏஎல்பியாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக பயன்படும். நீங்கள் தெளிவாக சொல்லலாம், வீட்டுக்கு வர பாதை இன்னமும் பஞ்சாயத்து போர்டில் எழுதி விட்லடா. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த பாதையே பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக சரியான அளவு இருக்காது, சரியான அகலம் இருக்காது. அளவு பார்த்திங்கன்னா வித்தியாசமான அளவு இருக்கும். 30 அடி ரோட 15 அடி ரோடு, இது 15 அடி தான் இருக்கும். 15 அடி எங்கடான்னு கேட்டால் தேடுவாங்க. இப்படி நிறைய பார்த்திங்கன்னா அதேமாதிரி வளைவு சம்மந்தப்பட்ட இடங்களில், குறுகலான இடங்களில் பாதை பெரிய பாதை தான், ஆனால் குறுகலாங்க காரு பயன்படுத்துறது கொஞ்சம் கம்மியாக தான் பயன்படுத்த முடியும். வீடு பார்த்தாலும் நல்லாவே இருக்கும், இடம் நல்லா இருக்கும், தனி வீடாக இருக்கும், அப்பார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கும். பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க தனியாக நல்ல ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. நல்ல ஒரு நம்பரும் வித்தியாசமான நம்பராக இருக்கும். 111, 117, 108 இதுமாரி ஒரு வித்தியாசமான நம்பர் இருக்கும். 99, 88 இப்படி ஒரு நம்பரு ஏதோ ரிலேட் பண்ணுற மாதிரி அந்த நம்பர் இருக்கும். அதான் ஆச்சரியமாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு மட்டும் உதாரணமாக எனக்கு 3ஆம் நம்பரு இல்லை 5ஆம் நம்பரோ இதுமாரி எனக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்பர் ஒத்து போது அந்த நம்பரோட ரிலேட் ஆகிற மாதிரி அங்கே வீடோ மனையோ அமையும். உதாரணம் உங்கள் தேதி 6ஆம் தேதி வந்துருக்கீங்கன்னா 6வது மனையோ இல்லை 6வது நிகழ்வோ யதார்த்தமாக அமையும்.
அதுவே நீங்கள் பேசலாமா பார்க்கலாமா ஆமாம். ஆனால் இந்த கடக லக்கணம் ரிஷப லக்கணத்துக்குலாம் இது அமையாது. இந்த சிம்ம லக்கணத்துக்கு இது கொஞ்சம் அதிகமான பொருத்தமாக இருக்குமா. 8ஆம் நம்பர் ஒத்தே போகாது. இவங்களுக்கு 8ஆம் நம்பர் சூப்பராக விட்டும், இல்லை 8ஆம் நம்பர் எதிர்த்தாப்புல இருக்கும், 8ஆம் நம்பர் ஒட்டியே இவங்களுக்கு அமையும். 8ஆம் நம்பர் ஆச்சரியமாகவே பயன்படுத்த முடியும். அதுமாதிரி 2ஆம் நம்பர். ஏன்னா இவங்களும் என்னென்னா பெரிய வீடாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறது வெளியில் இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஆஃபீஸில் அதிக நேரம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும், வெளியில் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இந்த சிம்ம லக்கணம் சிம்மராசி இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். இதே சிம்மராசி சிம்ம லக்கணம் அவங்களுக்கு வீடோட அமைப்போ இல்லை கிரகத்தோட அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா ஆப்போசிட்டாகவே இருக்கும். வீட்டை விட்டு வெளில போகவே மாட்டார், இல்லைன்னா வெளியிலே தான் இருக்கும். ஆமாம் அவர் எங்கே போவார். இந்த லக்கணம் வரும்போதெல்லாம் இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கன்னி லக்கணத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இது வந்து நான் சொன்னல இந்த ரிஷபம் கடகம் அதேமாரி கன்னி. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம், தனி வீடு வாங்கிக்கலாம். உண்மையிலே தனி வீடு அமைப்பு சூப்பராக இருக்கிறது இருக்குதான், சூப்பராக அமையும். துலாமுக்கு அதேமாதிரி தனி வீடு நான் பொதுவாக சொல்லிடுறேன் இருக்கும். ஏன்னா கன்னிக்கும் துலாமுக்கு வந்து தனி வீடு அமையுமா, தனி வீடு அமையும், அப்பார்ட்மெண்ட்டும் அமையும். இதுதான் 5 வீடு 6 வீடு உள்ள அப்பார்ட்மெண்ட் இருக்கும், பெரிய கூட்டமாக இருக்குது. இந்த கன்னி லக்கணம் தனிச்சு தான் இருக்கும், கூட்டம் சேரவே சேராது. நீ என்ன சொன்னாலும் சரி நான் தனியாகவே இருக்கிறேன், நீ விட்டு நீ சேரவே சேர. கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அது ஒரு சுயநலமாக தான் சேரும், இல்லைன்னா எனக்கு எதுவும் தேவைன்னா அது சேரும், இல்லைன்னா சேராது. கன்னி லக்கணம். துலா லக்கணம் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கூட்டமும் சேர்த்துக்கும், தனியாக இருந்துக்கும். ரிஷபத்துக்கும் அது என் வீடே இல்லைன்னாலும் அந்த வீடு வந்து இடமான வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சேர்றது. இது அமெரிக்காவில் ஒருத்தன் இருப்பான், இல்லை ஆஸ்திரேலியா ஒருத்தன் இருப்பான், அந்த வீடை கட்டி நம்மள்ட்ட கொடுத்துருவாரு. சூப்பராக பங்களா நமக்காகவே கட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். இவங்க என்ன சொல்லலாம், இவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கலாம். ஆமாம் எவ்வளோ பெரிய வீடு, அவர் கட்டினவர் இங்கே இருக்காரு, ஓனர் இங்கே இருக்காரு, ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும். துலா லக்கணம் துலா ராசி அது வந்து கூட்டமாக எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும், தனியாக இருக்கும். ஆனால் வந்து கன்னி லக்கணம் தனி வீடு தான் இருக்கும். இந்த மேஷத்துக்கு சொன்னோம்ல, இந்த மாவு மில்லு, இந்த இடைஞ்சல் உடைஞ்சல் இந்த மாரி இருக்கும்ல, பக்கத்தில் ஏதாவது சத்தம் வந்துக்கிட்டே இருக்கணும். கன்னி லக்கணத்துக்கு ஏதாவது ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்கணும். வேறு இடமே கிடைக்கல. இடம் இவங்க இப்போ வண்டியே போக முடியாது, அதில் போய் இடத்த வாங்கி வச்சுருப்பான், வீட்டை வாங்கி வச்சிருப்பான். அட என்ன இருக்க இடத்துல வாங்க முடியும், அது ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்காக தான் வாங்க முடியும். அதான் கன்னி லக்கணத்துக்கு காசு இருக்கும், காசு இருந்தாலும் அந்த இடத்த வந்து தெளிவாக முடிவு பண்ணாது. ஒரு இடத்துல தெளிவாக முடிவு. கன்னி லக்கணம் தயவு செய்து வீடு வாங்கும்போது இடம் வாங்கும்போது ஒரு ஜோசியர் அழைச்சிட்டு போகலாம்ல, ஒரு வாஸ்து நிபுணர் அழைச்சிட்டு போகலாம், ஒரு ஜோதிடர் அழைச்சிட்டு போகலாம். உங்களுக்கு வாஸ்து பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும். கன்னி லக்கணத்துக்கு தெளிவாக இருக்கும், தெரிஞ்சே பண்ணுவாங்க, தெரியாமலாம் பண்ண மாட்டாங்க. கன்னி லக்கணம் கன்னி ராசியாக இருந்தால் நீங்கள் தெரிஞ்சே அதை பண்ணுவாங்க. வாஸ்து இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சும் அதெல்லாம் இல்லை பார்த்துக்கோம் பண்ணிக்குவோம், என்ன பண்ணுறது, இருக்கிற இடத்துல கட்ட முடியுமா. அட என்னடா நீ வேறு தெரியுதுல, கொஞ்சம் மாற்றி வை. ரொம்ப அப்படியே எல்லாமே சரியாகவே இருக்கணும்னா ஒன்றும் இல்லை, வாஸ்து பார்க்குறாங்கல்ல, எல்லார் வீட்லேயும் வாஸ்து சரியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் யாராச்சும். தனி வீடாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கட்டும், பெரிய 10 மாடி 12 மாடியாக இருக்கட்டும், நீங்கள் வேணால் எழுதி வச்சு பாருங்கள். வாஸ்து பார்க்குறாங்க வீடு எல்லாமே வாஸ்து சரியாக இருக்குமா? இருக்காது. அப்படியே எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா என்ன, எல்லாமே கடவுள் தான். இங்கே நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருந்துக்கணும். நம்ம அப்படியே நீங்கள் தனி வீடு 1 ஏக்கரில் ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் நீங்கள் இறங்க வீடு கட்டினா கூட பாதையை பார்க்கணும், பக்கத்தில் எப்படி என்ன மனம் இருக்குன்னு பார்க்கணும், எல்லாத்தையும் சரி பண்ணி வைத்து பார்த்து கட்டினாலும் படி உள்படி வைங்க அப்படிம்பாங்க. அடையா ஏன் நீ வேறு உள்படி வைக்கவே கூடாதுங்கிறோம், நம்ம உள்படி வைங்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க கரெக்டாக அப்படியே பண்ணிட முடியும்னா அதான் ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் கேட்டேன் என்னுடைய நண்பர்கிட்ட, பாருங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு வாஸ்து பாருங்கள், இன்றைக்கி எப்படி பயன்படுத்துகிறீங்களோ வாஸ்துலாம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். நீங்கள் சின்ன விஷயங்களாம் மாற்றுங்க, இது இடிக்காதீங்க, உடைக்காதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. உடனே நான் 2 நாள் முன்னாடியோட வீடியோ பேசியிருக்கேன், ஒன்றும் இல்லை, ஐவரி கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். உண்மையிலே அதே ஒரே வார்த்தையிலும் பிடிச்சிட்டேன். எந்த கலர் அடித்தா அதிர்ஷ்டம்னு கேட்டாங்க. ஐவரி கலர், அவ்வளோதான். ஐவரி கலர் அடித்து அதிர்ஷ்டம் வந்துடுமாண்ணா? அந்த பொதுவாக ஐவரி மகாலட்சுமி என்ன எல்லாருக்கும் மகாலட்சுமி என்ன பொடி கொட்டி கொடுத்துருமான்னு மகாலட்சுமி சோசரத்தை சொல்கிறோம், இல்லை மகாலட்சுமி ஒரு மூல மந்திரத்தை சொல்கிறோம். செல்வ வளத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் மகாலட்சுமி எப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே மகாலட்சுமி எல்லாத்தையும் என்ன கொடுத்துருக்கணும்ல. ஒன்றும் அதே கேள்வியே ஒருத்தர் கேட்டார், திருப்பதி போனால் எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகிடுவாங்களான்னா, அப்படின்னா இவ்வளோ பேர் போயிருக்காங்க, எல்லாம் ஆயிருக்கணும்ல. உங்களுக்கு நேரம் வரணும், சாமி கும்பிட்றது எங்களுக்கு சந்தோஷம், சாமி கும்பிட்றது எங்களுக்கு பிராப்தம், சாமி கும்பிட்றது எங்களுக்கு கடவுளோட அனுக்கிரகம், எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, அவ்வளோதான். நான் வந்து சாமி கும்பிடுங்க சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதான் சொல்கிறோம். சாமி கும்பிடு பணம் வரும்னா சொல்ல முடியும். பணம் வந்து என்னென்னா வாய்ப்புலாம் கொடுப்பார் அவர். போகும்போது ஒரு விதமான நட்பை கொடுப்பாரு, போகும்போது ஒரு அறிவு கொடுப்பாரு, போகும்போது உபதேசத்தை கொடுப்பாரு. நம்ம எத்தனை நாட்டாக திருப்பதி போகிறோம், நம்ம திருப்பதி போனால் எல்லாருக்கும் நிறைய பேர் சங்கடம் இருக்குது, நிறைய பேர் சந்தோஷம் இருக்குது. திருப்பதி கோயிலில் நிறைய பேர் ஒரு தடவை கோவிலே இறந்துட்டாங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும்?
என்ன இயற்கை தானே அது. பெருமாள் அவங்களுக்கு முக்தியை கொடுத்துட்டாரு. அவ்வளோதான், அவ்வளோதான் விஷயம். என்ன பண்ணுறது? என் வீட்டில் இருந்து இறங்க மாட்டாங்களா என்ன? கோயிலில் எல்லா இடத்துலையும் இறப்புனா இறப்பு நடக்க தான் செய்யும். இந்த கடவுள் அந்த சாமி அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு உண்மையிலே முழுமையான ஒரு நிகழ்வை கொண்டாந்தாருன்னா கொண்டாந்துருவார். அவ்வளோதான விஷயம். கோவிலில் இருந்துட்டு உண்மையிலே அது பெரிய பாக்கியம் தான். என்ன யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த இயற்கை அப்படி இயற்கையாகவே கலந்துடுது. அவ்வளோதானே ஜோதி ஜோதியாக மாறுது. இப்போ திருப்பதி கோவிலில் ஒரு நெரிசலை கூட்டத்தில் இறந்தாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு நாள் நடக்கிறது. இல்லை டெய்லி 25,000 50,000 லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வந்துட்டு போராடும். எவ்வளோ அசம்பாவிதம் நடக்கணும். இயற்கை அதுமாதிரி நடத்த விடவே இல்லையே. எவ்வளோ அழகாக எத்தனை பேர் வந்துட்டு எவ்வளோ பேர் அழகாக சாமி விட்டு எவ்வளோ அழகாக வெளியில் போகிறாங்க. நெரிசல் கூட்ட நெரிசல் இருந்துட்டு அதுக்காக போகாமலே இருக்காங்க. நம்மளுவோ சரி போனால் எல்லாருக்கும் கடவுள் கொடியாக கொடுக்குது. இல்லை ஏதோ ஒரு நிம்மதி, ஏதோ சந்தோஷம். போய் பார்த்தா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாள் இன்றைக்கி இல்லைன்னா எனக்கு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லோரும் பயணிக்கிறோம். கோயில் போங்க, சாமி கும்பிடுங்க, காசு கொடுங்கன்னு கேட்காதீங்க, வாய்ப்பு கொடுங்க. உழைக்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன். எப்படி உழைக்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடு. நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு, நிம்மதியை கொடு. இருக்கிறது போதும்னு நினைப்போம், இருக்கிறது சந்தோஷமாக நினைப்போம். எல்லாருக்கும் வாங்க இதெல்லாம் படிங்க, ஜோதிடம் படிங்க. ஜோதிடம் நம்ம ஆரம்பிக்கும் போது கூட ஒருத்தருக்கு என்ன ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்துட்டு எல்லாம் பிச்சை எடுக்க போறியன்னு கேட்டார் ஒரு ஜோதிடர். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி தான் இயற்கை என்றால் அதுதான் என்னுடைய விதி என்றால் அதுதான் எனக்கு ஏற்றுக்கிறது நான் ரெடியாக தானே இருக்கிறேன். இவ்வளோ தானே விஷயம். எவ்வளோ சந்தோஷம். ஏதோ ஒரு இடத்துல சொல்லி தானே அவன் உண்மையே. உன்னுடைய வயதோட்ட லக்கணமும் ஒன்று இருக்குது, இந்த லக்கணமும் ஒன்று இருக்குது. வயதுக்கு வந்த மாதிரி வளரும்போது உனக்கு பிடிச்ச வீடுன்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த வீடு பிடிக்கல, எனக்கு வேறு வீடு மாற்ற போகிறேங்கிறீங்க. ஏன் பிடிச்ச வீட்டில் இருக்க வேண்டியது தானே? 10 வருஷம் உங்களுக்கு வேலை கொடுத்துச்சு, 10 வருஷம் வருமானத்தை கொடுத்துச்சு, 4 வருஷம் வருமானத்தை கொடுத்து 5 வருஷம் வருமானத்தை கொடுத்து அந்த கம்பெனியை மாற்ற அந்த கம்பெனியை விட்டு நீங்கள் வேறு கம்பெனி போகணும். அப்போ வாசுங்கிறது தனிப்பட்ட மனிதனுக்கு அல்ல, பொதுவான வாழ்க்கைக்கு, ஒரு தூக்கத்துக்கு, சந்தோஷத்துக்கு, நிம்மதிக்கு, பெருமூச்சு விட்றது, சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறதுக்கான ஒரு வழி வரன்முறைகளுக்கு உட்பட்டது. ஒரு தனி மனிதன் இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு பணம் வராதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நிறைய பேர் இப்போ வீட்டை மாற்றினா பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது எந்த அளவில் சாத்தியம்? வீட்டை மாற்றினா அது எப்படிங்க மாறும்? நீங்கள் மாறாமல் எப்படிங்க வீட்டை மாற்றினா எப்படி மாறும்? தனி நபரோட வருமானங்கிறது என்னைக்கிட்ட தனிப்பட்ட ஜாதகம்னு இருக்குது, ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அது நான் பொறுப்பு. அதே வீட்டில் ஒரு தூக்கம் வரலைங்க, 5 வருஷமாக தூக்கம் வரலைங்க, 5 வருஷமாக நட்டமாகவே இருக்குங்க, 5 வருஷம் உண்மையிலேயே பெரிய கஷ்டமாக இருக்குங்கன்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள் அந்த இடத்தையோ அந்த ஜாதகத்தையோ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லக்கணம் மாறி இருக்கும். பொருத்தம் இல்லாத இடத்துல உட்காந்துருப்பார். அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? சரி இருக்க இன்னொரு இடம் மாறி பாருங்கள், இந்த இடத்த விட்டு நகர்ந்து பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் வேலை கிடைக்கல, நீங்கள் வீட்டை மாற்ற வேலை கிடைச்சுன்னா அது எப்படியோ நீ மாறாமல் எப்படி வேலை கிடைக்கும்? வீட்டை மாற்றுறதுக்கு வேலைக்கு என்ன சம்பந்தம்? சரி மாறுங்க. மற்ற நீ கஷ்டமாக இருக்குது, இடம் விட்டு இடம் மாறினா ஒரு மாற்றம்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றம் ஒன்று தேவையான தேவை, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதட்டு மாறுங்க. இடத்த அட்லீஸ்ட் கடைசி கட்டமாக ஒரு பரிகாரமாக தான் இடத்த மாற்ற சொல்கிறோம். நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்காகவே பணம் வர்றதுக்காக மாற்ற சொல்லலை, அது ஒரு பரிகாரமாக மாற்றுங்க. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அதனுடைய நிகழ்வு நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும், பாதகமாக இருக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் நல்லதுக்கும் இடத்த மாற்ற வைக்கும், கெட்டதுக்கும் இடத்த மாற்ற வைக்கும். நல்லா இருக்க இடத்த விட்டுட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போவாங்க, அப்போ தான் பிரச்சனைகள் இன்னும் கிரியேட் ஆகும். இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் ஏன் நல்லா இருந்த வீட்டை மாற்றணும்? இந்த நல்லா இருந்த வீட்டை மாற்றும் போது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்க மாட்டாங்க. எப்படி வருமா அந்த வீடு விலை குறைச்சி வரும். உதாரணம் 80 லட்ச ரூபா வீட்டை உங்களுக்கு 1 கோடி ரூபா வீட்டை 80 லட்சம் தருவா, 70 லட்சம் தரணுன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ சீப்பாக கிடைக்கிது விட்டுறக்கூடாதுன்ட்டு நீங்கள் இப்போ என்ன வந்து கேட்பீங்களான்னு கேட்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு அட்வான்ஸை போட்டு பணத்தை கம்மியாக இருக்குன்னு அவன் வாங்கிட்டானா என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் வாங்க முடியும். உங்களுக்குன்னு உள்ளதுன்னு உங்களுக்கு தான், எனக்குன்னு எனக்கு தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உதாரணமாக ஒரு கோடி 10 லட்ச ரூபா போட்டிய ஒரு வீடு, உதாரணம் ஒரு 80 லட்சம் 80 லட்சமோ என்ன பண்ணுறான், பணத்தை ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டதுக்கு இன்னொரு சூப்பர் வீடு, அந்த வீட்டை விற்றுட்டு இந்த வீடு வாங்கியிருக்காங்க. சரி வீட்டை விற்றாச்சு, வீட்டு பணமும் கொடுத்தாச்சு. இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் அந்த இடம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியல, ஏதோ பிரச்சனையில் இருக்குது. என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் அனுமார் வேல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க, இந்த கதைக்கு அந்த கதை, அந்த கதைக்கு அந்த கதை, அந்த கதைக்கு இப்படியே சொல்லி சரி பண்ணி ஒரு 1.5-2 வருஷம் இருக்கும். பெரிய போராட்டம். அதான் நினச்சி அடா என்ன அது என்ன ஆச்சரியங்கிறீங்க நினச்சி பாருங்கள். அதை யாரோ ஒருத்தர் ஜோதிடர்கள் என்னென்னா அட்லீஸ்ட்டு நல்ல நேரம் இருந்தால் அந்த தொடர்புகள் இருக்கும். நல்ல நேரம் இல்லைன்னு வச்சுக்கலாம், அது பேச விடாது, கேட்க விடாது, சொல்ல விடாது. நம்மளே பேசியிருந்தா கூட அதை சொல்லியிருப்போம்லான்னு ஒரு ஆச்சரியம் தான். ஆனாலும் என்ன ஏதுன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இல்லை அது வாங்குறதுக்கான சூழ்நிலை இல்லை, வாங்காதீங்க, விற்கிற சூழ்நிலை இல்லை, வித்துறாதீங்க. இந்த இடம் என்னென்ன கிடுகிடுன்னு ஏறி போச்சு, வித்த இடம்
வாங்கின இடம் அப்படியே தான் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ண முடியலை. இது என்னென்னா இதுதான் ஜாதகங்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையில். இந்த வீடு நல்லா தானே இருந்துச்சு, இந்த வீடு இருக்கிற சந்தோஷம் தானே இருந்துச்சு, அதை ஏன் பயன்படுத்துறது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எல்லோரும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஜோதிடத்தையும் இந்த வாஸ்தையும் ரெண்டையும் ஒன்றோட ஒன்றும் சேர்த்து கலந்து அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜாதகம் தனி மனிதனுடைய வாழ்க்கை, வாஸ்து ஒரு குடும்பத்தோடைய பொதுவான ஒரு நிகழ்வுகளை, நல்லது கெட்டதுகளை, தூக்கமா இல்லை சந்தோஷமா, துக்கமா இல்லை தூக்கம் வரவே இல்லையா இல்லை கஷ்டமா, உடல் ஆரோக்கியமா, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உடலோட ஆரோக்கியத்துக்கும் வாஸ்து தொடர்புமே இருக்குது. உடலோட ஆரோக்கியத்துக்கும் வாஸ்து தொடர்பு இருக்குது. ஆனால் பண வருமானத்துக்கும் வேலைக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்குன்னா இது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட ஜாதகத்தோட வாழ்க்கை. இது ரெண்டு புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வீடு பணம் கிடைக்கலையாப்பா வீட்டை மாற்றுங்க, வேலை கிடைக்கல வீட்டை மாற்றுங்க, உடல் ஆரோக்கியம் இல்லையா நீ வீட்டை மாற்றி பாரு. எதை வீட்டை மாற்றணும், எப்போ வீட்டை மாற்றணும், எப்போ வீட்டை மாற்றக்கூடாது, எப்போ வாங்கணும், எப்போ வாங்கக்கூடாது, எப்போ விற்கணும், எப்போ விற்கக்கூடாதுன்னு ஒரு அட்லீஸ்ட் ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அச்சய இலக்கணம் பற்றி ஏஎல்பி ஜோதிடத்தை நீங்கள் கேட்கணும்னு கிடையாது, ரியல் லைஃப்பை உணரணும். அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது காரணம். ஜோதிடம் படித்தா கூட அவங்களால அது கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அவங்களால தக்க வச்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் சரியில்லைன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மறக்கிறாங்க. இது இப்படியெல்லாம் இல்லை, அப்படி ஜிம்மு மாரி மாற்றிடலாம், இதை பண்ணிடலாம், அதை நல்ல மறுபடியும் வரும்போது நீங்கள் தொடர்பு வரும். அதுதான் சொல்கிறேன்ல, ஐயோ விட்றாதீங்க. நல்லா இருக்கும் போதும் சரி, நல்லா இல்லாத போதும் சரி, இந்த ஜோதிடத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா வழி காமிக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு, கையில் இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம், கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அகல் விளக்கை நீங்கள் அணைச்சி விட்டீங்கன்னா எப்படிங்க பாதையை பார்த்துட்டு போவீங்க? ஒரு மேப்பை மிஸ் மேப் அவ்வளோதானே. இன்றைக்கி இருக்க கூகுள் மேப்பை ஆஃப் பண்ணிட்டு போய் சொல்லுங்களேன். தெரிஞ்ச ரோட்டில் போகலாம், ஆனால் வாழ்க்கைங்கிறது தெரியாத ரோட்டு. நீங்கள் ஒவ்வொரு தரையும் தெரியாமல் தான் முடிவு எடுக்கிறீங்க. அதுதான் கோவம். இப்போ நீங்கள் இங்கேருந்து பெருங்குளத்தூர்லேருந்து ஊரை பக்கம் போகிறதுனா டெய்லி உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரே பாதையில் தான் போவீங்க. ஆனால் அந்த பாதையில் டிராஃபிக்காக இருக்கலாம், டிராஃபிக் இல்லாமல் இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், பாதை லாக் ஆகிருக்கலாம், பாதை போடுறது இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல போகும்போது ஒருத்தன் மறைச்சி வச்சுக்கிட்டு சண்டை போட்டு எந்த சூழ்நிலை வேணாலும் மாறலாம் பாருங்கள். எப்படி நீங்கள் போகிற பாதை ஒன்று தான், அந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெவ்வேறு. நீங்கள் எப்படி ஆட்டோவில் போகிறீங்களா, பைக்கில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, சொந்த காரில் போகிறீங்களா, சொந்த ஓட்ட போகிறீங்களா, 20ல் போகிறோமா, 60ல் போகிறோமா, 60ல் போகிறோம். இந்த எதிர்காலத்தோட வாழ்க்கையோட ஒரு பாதையை உங்களுக்கு தெரியவே இல்லையே. அந்த ரூட்டு மேப்பை என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும், அதெல்லாம் எனக்கு ரூட்டு தெரியும். எப்படி ரூட்டு தெரியும்? நீங்கள் நினச்ச மாதிரி நான் ஒரு கடை வைக்கிறேன், அந்த கடை கரெக்டாக கடைசி வரைக்கும் அப்படியே பயணிக்குமா என்ன? கண்டிப்பாக இருக்காது. தயவு செய்து இந்த கண்ணிலக்கணமும் ஒரு பெரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கணும் கண்ணிலக்கணத்தை பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த துலாலக்கணத்தை பொறுத்தளவுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இருக்கிறத பயன்படுத்தி சந்தோஷமாகலாம். நல்லது சார், நிறைய தகவல்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி வீடுன்னு பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே ஒருத்தங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய அச்சய வாஸ்துவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக அந்த வீடுங்கிற எல்லாருடைய கனவும் இங்கே நிறைவேறணும். சரியான திட்டமிடலோட அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய நிகழ்வு. எல்லாருக்கும் பயன்படும்னு நம்புகிறோம். நன்றி. நன்றி.